பாதிக்கப்படுது ஊழியர் மட்டும் தான். காசு வாங்குற எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க மேல எந்த ரைடு இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல. 26ஆம் தேதி கோரிக்கை நிறைவேறலாம். 27ஆம் தேதி மூடப்படும். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நலச்சங்கத்தினுடைய மதுரை மண்டல கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருகிற ஜனவரி 26 கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நலச்சங்கம் சென்னையில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. சங்கத்தினுடைய கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதியின்படி 10 ஆண்டுகள் பணிபுரிந்தால் பணிநிரந்தரப்படுத்தும் அரசு துறையிலே என்று சொல்லியதன் அடிப்படையில் பணிநிரந்தரப்படுத்த வேண்டும். மேலும் இஎஸ்ஐ வசதி, கழிவறை வசதி உட்பட வாரிசு வேலை உட்பட எந்த விதமான வசதிகள் இல்லாமல் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பணியாளர்களுக்கு பிடித்தங்கள் போக இன்றைக்கு சம்பளம் 11,000, 10,000, 9,000 என்று இருக்கிறது. 9,000 ரூபாய் வைத்துக் கொண்டு இந்த தமிழ்நாட்டிலே வாழ்வது என்பது நிச்சயமாக முடியாது. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்களுக்கு, விற்பனையாளர்களுக்கு சமூக நீதி சமத்துவம் வேண்டும். எனவே வருகின்ற ஜனவரி 26 கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையிலிருந்து திரும்ப மாட்டோம் என்று சொல்லி 5000க்கு மேற்பட்டோர் சென்னையிலே திரண்டு போராட்டம் நடத்த இருக்கிறோம். தமிழ்நாடு மாண்பு முதல்வர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசு கோரிக்கைகளை செவிசாய்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஜனவரி 26 தொடர்ந்து தொடர் போராட்டங்களை சென்னையிலே நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 26ஆம் தேதி விடுமுறை. 26ஆம் தேதி கோரிக்கை நிறைவேறலாம். 27ஆம் தேதி மூடப்படும். நிச்சயமா மூடப்படும். தமிழ்நாட்டில் கூட பெரும்பான்மை கடைகள் மூடப்படும் 27ஆம் தேதியிலிருந்து. ₹10 பஞ்சாயத்து 9,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு நீங்களும் வாழ முடியாது, யாரும் வாழ முடியாது. ஒரு 9,000 சம்பளத்தில் 21 வருஷம் ஒரு அரசு துறையில் ஒருத்தர் வேலை பார்க்கணும்னா அதை விட கொடுமையான விஷயம் எப்படி இருக்க முடியும்? பொதுமக்கள் தான், பொதுமக்கள் கொடுக்கிற ₹10, ₹20 வாழக்கூடிய சூழ்நிலை ஒன்று இருக்குன்னா அதை உருவாக்குறதே அரசு தானே. அரசு அவர்களுக்கு அரசு ஊழியருக்கு இணையான சம்பளம். நீங்க சிவில் சப்ளை கார்பரேஷன்ல ரேஷன் கடையில வேலை செய்யறவங்க 21 வருஷம் என்ன சம்பளம் கொடுத்து வாங்குறாங்களோ இந்த சம்பளம் கொடுக்கும்போது இந்த ₹10, ₹20 பிரச்சனையே இருக்காது. ₹10 பிரச்சனை வேணான்றதுக்காக தான் கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். சார், ஒன்றிய செயலாளர்ல இருந்து, தாசில்தார்ல இருந்து, ஆர்ஐல இருந்து, கலால் துறையில இருந்து, போலீஸ்காரங்கல இருந்து, கட்சிக்காரங்கல இருந்து, டிஎம்ல இருந்து எல்லாருக்கும் இதுல இருந்து காசு போகுது சார். அட்டைப்பட்டி கட்டணல இருந்து எல்லாத்துக்கும் ஊழல் மனித துறையா டாஸ்மாக் துறை இருக்கு. ஆனா துன்பங்களும் துயரங்களும் விற்பனையாளர் பணியாளர் மேல விழுது. ரைடு என்ற பேர்ல விழுது, இல்ல தொலைக்காட்சி என்ற பேர்ல எக்ஸ்ட்ரா காசு வாங்குறவங்க விழுது. சொல்லனா துன்பத்துக்கு அவங்க குடும்பம் தான் அனுபவிக்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிற பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் பாதிக்கப்படுது ஊழியர் மட்டும்தான். காசு வாங்குற எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. அவங்க மேல எந்த ரைடு இல்ல, எந்த நடவடிக்கையும் இல்ல. கிடைச்சா ஊழியர் தான் பாதிக்கப்படுவாங்க. பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணம்ன்றத ஊழியர்கள் விரும்பல. அதனாலதான் இந்த கோரிக்கை வெல்லும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கோம். மதுக்கடைகள் மூடணும். மதுக்கடைகள் மூடினால எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்ல. மாற்றுத்துறையில் அரசு பணி கொடுக்கணும் கூட சொல்றோம். 27ஆம் தேதி மதுக்கடைகள் மூடும், டாஸ்மாக் கடைகள் மூடும். என் கோரிக்கை நிறைவேறணும். நிறைவேறினது நாங்க உறுதியா இருக்கோம். 5000க்கு மேற்பட்டவரை நீங்க சென்னையில பாப்பீங்க. அரசு என் கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும். சார், எண்ட் டு எண்ட் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. இங்க இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கீம்ல அந்த மிஷின்ல போய் இன்னைக்கு எடுத்து ஸ்கேன் பண்றது, நெட் டவுன்லோட், நெட் வர மாட்டேங்குது, நெட் கனெக்ஷனே இல்ல. நெட் கனெக்ஷன் இல்ல இடத்துல சரக்கு எடுத்து ஸ்கேன் பண்ணி திருப்பி இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்றதுல பல பிரச்சனை இருக்கு. கடைக்கே 10க்கு 10 கடை தான் இருக்குது. அடுத்து காலி பாட்டில் ஸ்கீம் கூட கொண்டு வராங்க. அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கடைகளுக்கு சரியான ஆட்களை போட்டு இன்னைக்கு 33,000 பேர் வேலை செஞ்ச இடத்துல 24,000 பேர் இருக்காங்க. 2003 36,000 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு 24,000 பேர் இருக்காங்க. ஆளே போடல. 600 கோடி 50,000 கோடியா மாறிடுச்சு. இப்ப சம்பளம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, வருமானம் எவ்வளவு உயர்ந்திருக்கு. ஆனா பணியாளர்கள் செத்து போட்டாங்க. அந்த இடத்த நியமிக்க கூட இல்ல. அப்ப எந்த சேம் ஸ்கீம்ல எல்லாத்தையும் அடிப்படை கட்டமைப்பு ஏற்படுத்தி எந்த புதிய விஷயங்களும் கொண்டு வாங்க நாங்க சொல்றோம். பாரதி, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர், வழக்கறிஞர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.